எல்லோருக்கும் வணக்கம். உள்ளதற்கெல்லாம் இருப்பிடமாய் அதன் உள்ளும் புறமும் வியாபித்துள்ள ஸ்ரீமன் நாராயணனை பணிந்து அடியேன் இக்கலந்துரையாடலில் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி. சிருஷ்டியில் எம்பெருமான் பிரம்மனுக்கு ஓதி அருளிய வேதத்தை போல் கல்பந்தோறும் மாறாமல் திருவாய்மொழியினை சுவாமி நம்மாழ்வாரை கொண்டு அருளினான் எம்பெருமான். தேனினும் இனிய தமிழ் மொழியில் பாடியதால் அவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே திருநாமம். உண்டியே உடையே என்றும் இத்தேகமே ஆன்மா என்றிருக்கும் சம்சாரிகளுக்கும் தேகம் வேறு ஆத்மா வேறு என்றுணர்ந்த மகனீயர்களுக்கும் இடையே பாலமாய் இருப்பதாலேயே இவரை பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்கிறோம். இவரே ஆணிவேராக பிரபத்தி மார்க்கத்தை நன்கு பரவும்படி செய்தவர். அவருடைய பக்தியானது பரமாத்மா கேட்கத்தக்கவன், தியானம் செய்யத்தக்கவன், பார்க்கத்தக்கவன் என்று மக்களால் சாதிக்கப்படுவதாய் தோன்றும் பக்தியை போல் அன்றி அதற்கு எதிர்த்தட்டாக பக்தி கரையே அற்றது. அந்த பக்தி பிரவாகம் சாஸ்திர மரியாதையின் கீழ் அடங்காதது என்று அருளியவர். பிறர் நலன் பொருட்டே ஆவிர்பவித்தவர். ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமையில் பெண் பேச்சு என்கிறது ஆச்சாரிய ஹிருதய ஸ்தோத்திரம். அடியேனுக்கு முன்னாளில் ஒரு ஆண் எவ்வாறு பெண் பேச்சாக பேசுவார் என்ற வினா எழும். அது இயல்பாகுமா என்று பலமுறை அன்னைக்கும் மேலான சிற்றன்னையை வினவியதும் உண்டு. அதற்கு பலமுறை விளக்கங்களையும் அடியேனுக்கு அளித்துள்ளார். இந்த ஸ்திரீ பாவனை வந்தேறியதா என்றால் இல்லை என்பதே நிஜம். எம்பெருமான் ஒருவனே புருஷோத்தமன், ஏனைய ஜீவாத்மாக்கள் அனைவருமே பெண்கள் தான். இப்படியான பெண் தன்மை அந்நிலையை அடைய அப்பெருமானின் அழகும் ஒரு காரணம். ஆடவரும் பெண்மையினை அவ்வாவுறும் தோழினாய் என்று ஸ்ரீராமனின் அழகை ஆராதிக்கிறார் கம்பர். மணமகளின் மங்கள சூத்திரமானது 8 இழைகளால் ஆனது. இந்த 8 இழைகள் 3 புரிகளாய் திரிக்கப்பட்டு அதில் திருமாங்கல்யம் கோர்க்கப்படுவது நாம் யாவரும் அறிந்ததே. அதே போல 8 எழுத்துக்கள் 3 சொற்களாக இந்த ஜீவனை பரமாத்மாவுடன் இணைக்கும் திருமந்திரம் ஓம் நமோ நாராயணா எனும் பதம். இதனோடு கூடிய பக்தி நிலைகளான பிரக்ஞாவஸ்தைகளும் 3 விதமான நிலைகள். இவை எல்லா காலங்களிலும் சுவாமி நம்மாழ்வாருக்கு உண்டு. திருவெட்டெழுத்துக்களில் முதல் உணர்வின் நிலையானது பகவானுக்குள்ள சம்பந்தத்தை உணர்த்துவதான தோழி. அது ஓம் எனும் எழுத்து. அது ஆ உ மா என்று விரியும். ஆ என்பது அவரக்ஷணனான எம்பெருமான். மா என்பது ஜீவாத்மா. அகாரத்தினால் அறியப்படும் எம்பெருமானுக்கே மகாரத்தினால் உணரப்படும் ஜீவாத்மா உரியது என்று உணர்த்துவது இடையில் இருக்கும் உகாரம். இந்த சம்பந்த ஞானத்தை உணர்த்துபவள் தோழி. உலகியலில் தலைவன் தலைவியை சேர்த்து வைப்பவள். பிற மதங்கள் என்னும் களிறுகளுக்கு அங்குசமாக போற்றப்படும் பராங்குச நாயகியான சுவாமி நம்மாழ்வாருக்கு சம்பந்த ஞானம் தலையெடுக்கும் அவஸ்தையில் எழுவதே தோழி பாசுரங்கள். அடுத்ததாக வருவது நமபதம். நான் என்னை காத்து கொள்வேன் என்னும் மம என்னும் எழுத்து. அந்த எழுத்தின் முன் வரும் நா எனும் எழுத்து. நான் என் ரக்ஷணத்திற்கு உரியவன் அல்லன். அவ்வாறாயின் என்னை காப்பவன் யார்? பிரணவத்தின் அகாரத்தில் வரும் அவனே உபாயம். அதுவே உபாயத்தில் உறுதி ஆகிய பிரக்ஞாவஸ்தியான தாயார். உலகியலில் தாயானவள் தலைவன் தானே வந்து அழைத்து செல்வான், படி தாண்டி நீயே போகாதே என்று மகளுக்கு குல மரியாதையை காப்பாற்ற சொல்பவள். அதே போல பிரபன்ன குல மரியாதைக்கு ஆகாது, எம்பெருமானே வந்து அழைத்து செல்லட்டும் என்று உபாயத்தில் துணிவுடன் கூறுபவள் தாய். அதில் ஸ்வரூப விரோதிகளான நான் என்பது கழியும். அது கழிந்து யானும் நீயே என் உடைமையும் நீயே என்றாகிவிடும். உபாய விரோதிகள் கழிந்து களைவாய் நீயே களையாதொழிவாய் களைகண் பற்றிலேன் என்பது ஆகிவிடும். மற்றை நம் காமங்கள் மாற்று என்று பலனை எதிர்பாராது என் மகிழ்ச்சி கன்று
உன் முகமலர்ச்சிக்கே என்ற பிராபிய விரோதியும் கழியும். இதில் உறுதியாய் இருப்பவள் தாய். மற்ற சாத்தியோபாயங்களை பின்பற்றுபவர்கள் தாம் செய்த சம்பிரதாயங்களில் தவறு இருக்கலாம், அதனால் எம்பெருமான் கை கொள்ள வர காலதாமதம் ஆகும் என்று கால விளம்பத்தை பொறுத்திருப்பார்கள். ஆனால் அவனையே உபாயம் என இருக்கும் சித்தோபாயர்கள் தாமதத்தை பொறுக்க மாட்டார்கள், பதறுவார்கள். அதை அடக்கி வைப்பவள் தாய் எனும் நமபதம். நம என்பது பாரதந்திரியம், அதில் உறுதியாய் இருப்பவள். இதுவே உபாயத்தில் துணிவு என்கிற பிரக்னாவஸ்தையான தாய். பலத்தில் பிரக்னாவஸ்தையான தலைவி. அவள் பேற்றுக்கு பதறுபவள். தலைவனின் அழகையும் அறிவையும் அறிந்து கொண்டவள். தலைவனை அடைந்தால் அல்லது தரிக்கேன் என்று கொலமரியாதையையும் கடக்க நினைப்பவள். கைங்கரியம் செய்தே தீருவேன் என்று நமபதத்தையும் மீற நினைப்பவள். அனுபவித்து கைங்கரியம் செய்ய நினைப்பவள். தன்னிலே என்னை வைத்து எண்ணிலே தன்னை வைத்து ஆ என்னும் அகாரத்தினால் அறியப்படும் ஸ்ரீமன் நாராயணன் நாரங்களுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பவன். அவனே நாராயணா என்னும் திருவெட்டெழுத்தின் 3ஆம் பதம். உள்ளும் புறமுமாய் காரணமாய் ரட்சகனாய் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை பற்றும் பேற்றில் பதற்றமே தலைவையான மகள் ஆவாள். சேஷத்துவம் ஓம் எனில் பாரதந்திரியமான உன் விருப்பப்படி என்னை விநியோகித்துக் கொள் என்பது நமபதம். நாராயணாய என்னும் பதம் கைங்கரியத்தில் ஈடுபடுதலே ஆகும். இதில் ஈஸ்வரன் சர்வ சுதந்திரன். அஜித் என்பது பிறருக்காகவே இருக்கும். ஆனால் ஜீவாத்மா ஞானத்தால் தனக்காகவும் நான் என்னும் எழுத்தால் உணரப்படும் நாராயணனுக்கே என்ற சேஷத்துவத்திலும் இருக்கும். 25வது அக்ஷரமான மா என்பது தேக இந்திரிய மன பிராணத்திலிருந்து வேறுபட்ட ஞானமே வடிவான ஜீவாத்மாவை குறிப்பது. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கூடிய சம்பந்தத்தை கூறும் தோழி. இவ்வாறு தோழி, தாய், தலைவி என்ற 3 நிலைகளும் திருவாய்மொழியில் தோன்றும். இதில் தோழி பாசுரங்கள் 33. வெறி விளக்குதல் என்பது தமிழ் அகவேலில் வரும். இதில் எம்பெருமான் தன் எல்லா சம்பத்தையும் காட்டி பிரிந்து விடுகிறான். அந்த துயரம் தாங்காது பராங்குச நாயகி மயங்குகிறாள். அதற்கு மற்ற தெய்வங்களுக்கு இவள் ஆள்பட்டு விட்டாள் என்று கட்டுவீச்சியை அழைத்து குறி சொல்ல செய்தார்கள் அவள் தாய்மார்கள். தாழ்ந்த தெய்வங்களுக்கு பிரீத்தி செய்தால் இவள் நோய் தீரும் என்றிருந்த அன்னையருக்கு தோழி சொல்கிறாள், இவளுக்கு வந்திருப்பது நன்னோய், விலட்சணமானது. பாரத போரில் பாண்டவர்க்கு தூது சென்ற ஆச்சிரித பக்ஷி பாதியான கண்ணனை பற்றியும் அவன் கை சங்கு சக்கரத்தை பற்றியும் கூறுங்கள். மயங்கிய நிலையிலும் பராங்குச நாயகி யாரேனும் அவனை புகழ்ந்து பாடலாகாதா என்று நினைப்பாளாகில் அவன் புகழ் பாடுங்கள். சீரார் செம்புழுதியான அடியார் திருவடி மண் கொணர்ந்து பூசுங்கள். பரமேகாந்திகளை கொண்டு எம்பெருமான் புகழ் பாடி விண்ணோர் பாதம் பணியுங்கள். கோரை புல்லால் கோரை கட்டுமா போலே அவனை தொழுது அவன் கழல் பற்றுவீராக என்கிறாள். இங்கு ஆத்மா பிற தெய்வங்களுக்கு உரியதன்று என்று விளங்கும். ஆசை அறுத்து என்பது தொலைவெள்ளி பாசுரங்களில் விளங்கும். அங்குள்ள எளியதான அர்ச்சாவதாரமே உபாயமாக எப்போதும் அவளையே நினைத்திருப்பாள் மகள். துவளில் நினைத்திருப்பாள் மகள். மற்றையோருடைய சம்பந்தத்தை நீக்குவதை அனன்யார்ஹத்துவமாக அறியலாம். இது ஆத்மா பிற தெய்வங்களுக்கு உரியதன்று என்று காட்டப்பட்டது. துவளில் மாடமோங்கு என்னும் பதிகம் ஆத்மா தனக்கும் உரியது அன்று என விளக்கும் தோழி பதிகமாகும். திருத்தாயாருக்கு உபாயத்தில் சேர்ந்து விடுவாளோ என்ற ஐயத்தை இந்த பக்தி எம்பெருமானுடைய உயர்ந்த தன்மையை கண்டு வந்ததால் நீக்கினாலும் போகாது என்று விளக்கினாள் தோழி. மகளுக்கு சுயம்பரத்தை நடத்தி வேறொரு மணமகனை தேடும் தாயாரை நோக்கி தோழியானவள் திருப்புலியூர் நாயனாரோடே முன்னமே கலவி உண்டானதை நயமாக கூறி
அத்திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறாள். அதுதான் சம்பந்த ஞானமாகிய தோழி. வேறொருவருக்கு அடிமை என்ற பேச்சு கூட சொரூபத்தை நாசம் செய்யும். இந்த ஆத்மா அவன் ஒருவனுக்கே உரியது என்று காட்டுகிறாள் கருமாணிக்க மலைமேல் என்ற பாசுரத்தில். இந்த மூன்றிலும் அனன்யாகத்துவம் விளங்கும். அடுத்ததாக தாய் பேச்சு. இதில் உபாயத்தில் உறுதி என்னும் தாய் கூற்றாக எழுந்த பேச்சுகளாகும். இதில் அத்தியவசாயம் தெரியும். இதில் தாயானவள் தலைவனான எம்பெருமானிடமும் தன் மகளிடமும் மாறி மாறி பேசுகிறாள். நமபதம் எனக்கும் உரிய நல்லன் பிறர்க்கும் உரிய நல்லன் என்ற உபாயத்தில் துணிவு. இதில் விபவத்திற்கு வெள்ளியையும் பொன்னை அர்ச்சைக்கும் தொலைந்தார் போலே பாகவதர்களை வைர வைடூரியங்களுக்கு ஒப்பிடலாம் போலே பெண் பேச்சு தாய் பெண் பேச்சு பேசிட நரசிங்கனை அழைக்கிறாள். குடிமக்கள் குறை தீர அரசனான நரசிங்கனை அழைக்கலாம் என்பது அவள் துணிவு. தாயாகி அவள், கண்ணனே, நீ சக்கராயுதத்தை பயன்படுத்தி பாணாசுரனை அழித்தாயே, நீ வரலாகாதா? ராமனே, நீயும் சீதா பிராட்டிக்குத்தான் இறங்குவாயோ என்று எம்பெருமானிடமும் மகளை ஆசுவாசப்படுத்தும்படியாக சீதை 10 மாதம் பொறுக்கவில்லையோ என்றும், பெருமானிடம் உன்னிடம் கருடன் உண்டே வரலாகாதா என்றும், வண்டு மொய்த்த உன் திருத்தொழாய் மாலையாவது தரக்கூடாதா என் மகளுக்கு என்கிறாள். அதற்குள் தலைவியான மகள் சீதா பிராட்டி பொறுத்ததற்கு காரணம் உண்டு. அது ஸ்ரீராமனை இழுக்காக பேசியதான பகவத் அபச்சாரம். தீயிலிட்ட புழு போல லக்குவனை துடிக்க செய்வது பாகவத அபச்சாரம். அதனால் அக்னி பிரவேசமும் சிறைவாசமும் அனுபவித்தாள். எனக்கேன் கால விளம்பம் என்கிறாள். தாய் கேட்கிறாள், நீள் விழிகளை உடைய என் மகளின் சீதா பிராட்டி கண்களை விட அவள் கண்கள் அழகு. உன் பக்தியில் நீ பயிர் செய்த பயிர் முளைத்ததே, அதை காப்பாற்ற வாராயோ? எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீ வாமன வடிவத்தில் 3 அடி மண் கேட்டு மூவலக அளந்தாய். மகனொருவனுக்கு அல்லாத மாமேனியானுக்கு தாய் தந்தை இல்லை. தன் மகனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு மகனாக பிறந்தாய். குரலாக விக்கிரமனாக ராமனாக வந்த நீ என் மகளை காக்கலாகாதோ? இவள் அந்த வாமன் நடந்த மன்னன அந்த மண்ணையும் துழாவுகிறாள். வானை பார்த்து வைகுண்டம் என்கிறாள். கடலை பார்க்கடல் என்பாள். தீயை தழுவச் செய்வாள். சூரிய ஒளியை ராமனும் சீதையும் என்பாள். காற்றசைந்தால் குழலூதும் கண்ணனை தழுவி வந்த காற்றென்பாள். மலையை பார்த்தால் நெடுமாலே என்பாள். இதில் அடியேனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விளக்கம் நஞ்சியரால் கூறப்பட்டது. வியாமோகத்தில் பச்சை கம்பளம் போர்த்து லச்சையோடு வந்தான் போலே எம்பெருமான் என்பார். மேகத்தை சாமள வண்ணன் என்றும், கன்றை கண்டால் கண்ணன் தழுவிய கன்றும் என்கிறாள். பாம்பை கண்டால் அவன் அரியணை என்று பின்தொடர்வாள். குடக்கூத்து ஆடியவர்களை கண்ணன் என்கிறாள். இவள் அழகை கண்டு அம்மாள் அல்லவா வர வேண்டும், இவளுக்கு மால் கொண்டது ஏனோ என்று வருந்துகிறாள் தாய். மேலும் மகளாக எவற்றையெல்லாம் பெற ஆசைப்படுகிறாள் அம்மகள். பல்லாண்டு பாடும் நித்திய சூரிகள் ஏற்றும் திருத்துழாய் வேண்டும். 7 எருதுகளை வென்று குடக்கூத்து ஆடியவனின் திருத்துழாய் வேண்டும். வராக அவதாரத்தில் அவன் அணிந்த திருத்துழாய் மாலை வேண்டும் என்பதாக தாய் கவலை மேலும் மேலும் அதிகரிக்கிறது. இவள் சங்கு சக்கரம் என்று பிதற்றுகிறாள். இவள் சந்தேக உணர்ச்சிக்கும் மறதிக்கும் விபரீதமாய் புரிந்து கொள்வதையும் பார்த்தால் இவள் கற்பை இழந்தாளோ என்று திகைக்கிறாள். திரௌபதிக்கும் வியாசருக்கும் கைகூலி கொடுத்து எழுத வைத்தாளோ என்கிறாள். சற்று பொறுத்து பின் திருவனந்தாழ்வான் தான் எல்லாமாக இருக்க வேண்டுமா, எனக்கும் சில கைங்கரியம் தரலாகாதா என்கிறாள். என் மகளுக்கு 2 நாக்குதான் வந்து விட்டதோ என்று பதறுகிறாள். அனுகார பாவத்தில் அனுகரிக்கிறாள். கண்ணனை போலவே உபதேச முத்திரை வைத்துக் கொண்டு பேசுகிறாள். பிரம்மமே சத் ஸ்ரீமன் நாராயணா ஆத்மாவிற்கு எல்லாம் பிரம்மமே கர்த்தா என்னும் குயவன். உபாதானம் ஆனவனும் கோல் சக்கரமாகிய சககாரியும் அவனே. ஒவ்வொரு ஜீவாத்மாவிலும் அனுப்பிரவேசம் செய்பவன்.
மூன்று பிராட்டிமார்களும் புருஷகார பூதைகள். சேதனை உபதேசித்து கருணையாலும் எம்பெருமானை அழகை காட்டியும் சேர்த்து வைப்பார்கள். அதற்கு நம பதத்தில் ஊன்றி இருக்க வேண்டும். இவை அத்தியவசாயம் என்னும் உபாயத்தில் உறுதி தெரியும். தலைவி பேச்சாக 17 பாசுரங்கள். நாராயணா என்னும் பதார்த்தத்தை விளக்குபவை. எம்பெருமானின் குண அழகு சேஷ்டிதங்களில் ஈடுபட்டு பிரபன்ன குல மரியாதையை மீறி அவனை அனுபவிக்க துடிக்கும் பேச்சாக இருப்பதால் இத்திருவாய்மொழிகள் நாராயணா என்னும் பேச்சின் பதத்தை, அதன் உட்கருத்தை விளக்கும். பேச்சில் துவரை, அதாவது மிதமிஞ்சிய ஆவலை சுட்டும். பெண்ணின் பருவங்கள் 7. பேச்சின் பதற்றத்திற்கு பக்தியின் முதல் நிலை துவங்கி முடிவு நிலை வரை அந்த 7ம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. தன் கண்களையே வலையாக கொண்ட வாசுதேவன் வலையில் அகப்பட்டதால் தாய் பிரிந்து இறந்து விட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்கிறாள் தோழியிடம் தலைமகள். இருட்டில் தமோகுணம் என்னும் சுவாபதேசமும் சத்வகுணம் பகலிலும் மேலோங்கும் போது எம்பெருமானின் அழகை போற்றுவாள். மானச சாட்சா்காரமாய் உசா துணையின்றி நெஞ்சினார் பிரிந்து சென்றதால் வாடுகிறாள் தலைவி. நித்திய சூரிகளிடமும் பிரம்மனிடமும் பொழுதுபோக்க இயலாது. என் காதல் கடல் விசும்பு ஞாலத்தினும் பெரிது. அதனினும் சித் அசித் ஈஸ்வரன் என்னும் தத்வத்ரயத்தை விட பெரியது என்று இறுதியில் கூறுகிறாள். எத்தனை காலம் ஆனாலும் அவனை கண்டால் அல்லது விடேன் என்று தன் உறவறுத்து கூறுகிறாள். அவன் பக்தையிடம் வியாமோகம் கொண்டவன், என்னை கைப்பற்ற வருவான் என்று காத்து நிற்கிறாள். பேற்றின் பதற்றத்தில் சில சமயம் சாத்தியோபாயங்களை பற்றி விடுவாளோ என்று பதறி நின்றாலும் எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது என்ற உபாயத்தில் துணிவுடன் இருப்பாள் தலைவி. ஏனெனில் பிரிவாற்றாமையால் என் அடியார்கள் எவ்வளவு அன்பு வைத்துள்ளார்களோ அதைவிட பெருமானின் அன்பு அளவிட இயலாதது. பெற்றவர்கள் கைவிடினும் கைப்பிடித்துக் கொள்வான் வல்வினை தீர்க்கும் கண்ணன். அவன் பாகவதர்களை வந்து பற்றுவான் பரகத ஸ்வீகாரமாக. நன்றி, வணக்கம். ஓகேப்பா.